ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பூசணிக்காய், இது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 மிளகு, ஒரு சின்ன துண்டு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பருப்பும் பூசணிக்காயும் நல்லா ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்ததும் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.